ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இதில் ஹிஸ்ட்ரி டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் போட்டிருப்பேன், நெக்ஸ்ட் வந்து குப்தாஸ் போட்டிருப்பேன், டெல்லி சுல்தான்ஸ் போட்டிருப்பேன், நெக்ஸ்ட் வந்து முகல்ஸ்லேயே வந்து 4 பார்ட்டாக போட்டிருப்பேன். முகலாய பேரரசு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்றதுனால 4 பார்ட்டாக வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மராத்தாஸ் வந்து 2 பார்ட்டாக போட்டிருப்பேன். இது வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி டாபிக் எல்லாமே ஒரு கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து விஜயநகர அண்டு பாமினி பார்க்கலாம். இதையுமே வந்து ஒரு 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து விஜயநகர பேரரசு, நெக்ஸ்ட்டு பாமினியில் எப்போதுமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. விஜயநகராஸ்லேயே வந்து கேட்குறாங்க. பாருங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஜயநகர பேரரசோடைய ஆட்சி பகுதிகள், அவங்களுடைய ஆட்சிகள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பரவி இருந்துச்சு அப்படின்னா, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா. ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சி பகுதிகள் பறந்து விரிந்து இருந்துச்சு. 1304, 1310 இதில் மாலிக் கபூர் வந்து படையெடுத்து வரும்போது 4 வகையான ஆட்சி தக்கான பகுதியில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? மாலிக் கபூர் வந்து எப்போ படையெடுத்து வருவார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அலாவுதீன் கில்ஜியோடைய அந்த ஆட்சியில் வந்து அவர் அனுப்பிச்சுடுவார் மதுரைக்கு. இங்கே தான் வந்து ஏராளமான செல்வங்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவார்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு மேட்ச்சில் கேட்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பாருங்கள், ஹொய்சாளர்கள் அப்படின்றது துவார சமுத்திரம். இது வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகா ஏரியாவில், கர்நாடகா பகுதியில் இருக்குது. காகதியர்கள், வாராங்கல், இது வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. தேவகிரி யாதவர்கள், இது வந்து மகாராஷ்டிரா. மதுரை பாண்டியர்கள், நமக்கு தெரியும் மதுரை பாண்டியர்கள்ன்ட்டு. இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மதுரை சுல்தான். எப்படி வந்து இதெல்லாம் பின்னாடி தனியாக வந்து பிரிஞ்சு போணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து சும்மா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி தான் இது. இன்னும் நம்ம அந்த சப்ஜெக்ட்குள்ளே இன்னும் இது சப்ஜெக்ட் தான், பட் நம்ம அந்த கண்டென்ட்குள்ளே வந்து நம்ம இன்னும் என்ட்ராகலை. அது எப்படியெல்லாம் ஒவ்வொன்றா வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் தான். மதுரையில் வந்து சுல்தான் ஜலாலுதீன் அசப்கான் என்பவரை மாலிக் கபூர் வந்து நியமித்து விட்டு போவார். ஓகேங்களா? இந்த ஜலாலுதீன் தான் வந்து பின்னாடி என்ன பண்ணுவார்னா, 1335 முகமது பின் துக்ளக் காலத்தில் தனி சுல்தானாக ஆட்சி அமைப்பார் மதுரையில் சுல்தான். ஓகேங்களா? அதாவது இந்த ஜலாலுதீன் யார் அப்படின்னா, மாலிக் கபூர் வந்து இங்கே 1310 வந்து என்ன பண்ணுவார், 1304 அண்ட் 1310 இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு அந்த இடத்துல ஜலாலுதீன் அப்படின்னு அசப்கான் என்பவரை வந்து நியமனம் பண்ணிவிட்டு அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து போவார். இந்த ஜலாலுதீன் அங்கே வந்து வெயிட் பண்ணிவிட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 1335 முகமது பின் துக்ளக் அந்த அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர், அதெல்லாம் நம்ம இதில் வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, இவருடைய அந்த ஃபெயிலியர் ஆகிடும். இவருடைய ஆட்சி வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இவர் தனி சுல்தானாக ஆட்சி அமைப்பார் மதுரையில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், காகதியர்கள் வந்து ஹரிஹரர் புக்கர் இவருடைய ஆட்சி 1335 இங்கேயுமே, அதாவது இந்த முகமது பின் துக்ளக் ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஒட்டுமொத்தமாக இருந்தது எல்லாமே என்னன்னா தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? மதுரை சுல்தான், பாமினி சுல்தான், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பிரிஞ்சு போயிடும். 1335 முகமது பின் துக்ளக்கோடைய வீழ்ச்சி, அவர் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால அந்த ஃபெயிலியருக்கான காரணங்களை கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். அவர் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தலைநகரை மாற்றினது, மக்கள் வந்து ரொம்பவே வந்து சஃபர் ஆனாங்க. செகண்ட் காரணம் வந்து முக்கியமான காரணம், அந்த நாணயங்களை வந்து அவர் வெளியிட்டது. ஓகேங்களா? அது பாருங்கள். இதற்கு முன்னாடி 1332 ஹொய்சாளர்கள் வந்து துவார சமுத்திரம், இது வந்து கர்நாடக பகுதியில், இது வந்து
இங்கே வந்து யார் இருப்பான்னா 3ஆம் வீர பல்லாளன் அப்படின்றவர் இருப்பார். இவர்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுவார்னா ஹரிஹரரும் புக்கரும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதாவது 3ஆம் வீர பல்லாளனுக்கு கீழே இவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. இவங்களை வந்து முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுவார்னா டெல்லிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் மதமாற்றம் செய்வார். ஓகேங்களா. முகமது பின் துக்ளக் வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவரை வந்து மதமாற்றம் செய்வாங்க. இவங்க வந்து முஸ்லீமாக, அதாவது முகமது பின் துக்ளக்கை வந்து முஸ்லீமாக வந்து மதம் மாற்றிடுவார் ஹரிஹரரையும் புக்கரையும். ஓகேங்களா. அந்த முகமது பின் துக்ளக்னால தான் இவ்வளோ இது வந்து பிரிஞ்சு எல்லாமே போனது. பாருங்கள், பின்னாடி கர்நாடக பகுதிக்கு மாலிக் ஆயிப் அப்படின்றவரை நியமனம் செஞ்சுட்டு இவர் வந்து அவருடைய ஆட்சியை பார்க்க போயிடுவார். இவரால் இந்த மாலிக் ஆயிப்பால் சரிவர நிர்வாகம் வந்து செய்ய முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த மதம் மாறிய ஹரிஹரரையும் புக்கரையும் இந்த பகுதிக்கு வந்து துக்ளக் வந்து என்ன பண்ணுவார்னா அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த ஹரிஹரரும் புக்கரும் யார் அப்படின்னா இந்த 3ஆம் வீர பல்லாளனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களை இந்த முகமது பின் துக்ளக் வந்து கூட்டிகிட்டு வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து மதமாற்றம் பண்ணி வச்சுருப்பார். ஓகேங்களா. இந்த மாலிக் ஆயிப்பால் சரிவர வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்றதுனால முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுவார்னா ஹரிஹரரையும் புக்கரையும் இவர் வந்து அந்த பகுதிக்கு, அந்த கர்நாடக பகுதிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா. இந்த ஹரிஹரர் புக்கருக்கும் வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு குரு இருப்பார். வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு குரு வந்து புத்தி சொல்வார், அதாவது வந்து ஆலோசனை வந்து சொல்வார். நீங்கள் ஒரு இதுவாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் போயிட்டு முஸ்லீமாக வந்து மதம் மாறி எதுக்கு வந்து அவங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்குறீங்க, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு எதுக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறையா அட்வைஸ் பண்ணுவார். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த வித்யாரண்யர் அந்த குருவோடைய அந்த பெயரை வந்து அவருக்கு வந்து ஒரு மதிப்பளிக்கும் விதமாக, ஒரு சிறப்பு சேர்க்கும் விதமாக தான் தன்னுடைய அந்த ஆட்சிக்கு வந்து விஜயநகர அதாவது வந்து வித்யாரண்யரால் மீண்டும் வந்து இந்த வித்யாரண்யர் தான் மீண்டும் வந்து தன்னுடைய தாய் மதத்துக்கு ஹரிஹரரும் புக்கரும் வந்து திரும்புவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கர்நாடக பகுதிக்கு இவர் தன்னுடைய சுதந்திரத்தை வந்து அறிவிப்பார். முகமது பின் துக்ளக் வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் இந்த ஹரிஹரரும் புக்கரும் வந்து கர்நாடக பகுதியில் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆட்சியை வந்து ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. அதேமாரி 1335 மதுரை, 1336 வந்து விஜயநகர அரசு. விஜயநகர அரசு அப்படின்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா. இது மாதிரி தான் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து 4 சங்கங்கள் இருக்கும். சங்க வம்சம், சாளுவ வம்சம், துலுவ வம்சம், ஆர வம்சம் அப்படின்ட்டு இந்த 6 வம்சத்தில் சேர்ந்தவர் தான் திருமலை தேவராயர். துலுவ வம்சம் வந்து கிருஷ்ண தேவராயர். இந்த துலுவ வம்சத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கிருஷ்ண தேவராயர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த திருமலை தேவர் வந்து ஒரு மூக்கறுப்பு போர்னு ஒரு போர் இருக்கும். அதை கூட ஒரு தடவை வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஓகேங்களா. 1336 விஜயநகர அரசு வந்து ஃபார்ம் ஆகும். 1347 வந்து பாமினி அரசு வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே தலைக்கோட்டை போர் நடக்கும் 1765. இந்த தலைக்கோட்டைக்கு இன்னொரு பேர் வந்து ரக்ஷ தங்கடி போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து எப்படி இந்த விஜயநகர அரசு வந்து ஃபார்ம் ஆணுச்சு, அவங்க இதுக்கு முன்னாடி யாருக்கும் கீழே வேலை பார்த்தாங்க, இந்த விஜயநகர அரசை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த குரு வந்து உதவி பண்ணார், அதை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இது. ஓகேங்களா. பாருங்கள், இந்த விஜயநகர பேரரசு. ஓகேங்களா. இந்த ஹொய்சால அரசர் 3ஆம் வீர பல்லாளர்கிட்ட தான் இந்த ஹரிஹரரும் புக்கரும் வந்து வேலை பார்த்தாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அதாவது முகமது பின் துக்ளக்கோடைய அந்த பீரியட் வந்து 1325 1351 வரைக்கும். இந்த முகமது பின் துக்ளக்கிட்ட இந்த 3ஆம் வீர பல்லாளன் வந்து தோல்வி அடைஞ்சிருவார்.
இதை வந்து மிகவும் கொடூரமானவர் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த மதுரை சுல்தான் இதை வந்து ஃபார்மனர் கியாசுதீன் முகமது இவரை 3ஆம் வீர பல்லாளனை வந்து கொலை பண்ணிடுவார். இவர் வந்து மிகவும் கொடூரமானவர் அப்படின்னு சொல்லி மதுரா விஜயம், அந்த ஒரு மதுரா விஜயம் நூலில் இந்த கியாசுதீன் முகமது வந்து ரொம்ப மிகவும் கொடூரமானவர் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு குறிப்பு இருக்குது. 1336 இது ஸ்டார்ட் ஆகுது. துங்கபத்திரை அந்த நதியில் அணக்கொண்டி அதுலேருந்து அந்த தலைநகரம் வரைக்கும், அணக்கொண்டி தலைநகரம், ஓகேங்களா. பின்னாடி அந்த ஆற்றினோட தென்கரை, இது வந்து வடக்கு கரை. இந்த அணக்கொண்டி அப்படின்றது வந்து வடக்கு கரை, தென்கரை வந்து ஹம்பியோடைய அந்த தலைநகரம் கர்நாடகத்தில் இருக்குது. இந்த ஹம்பி தலைநகரம் வரைக்கும் இங்கே வந்து 50 ரூபாய் நோட்டில் இந்த ஹம்பி இருக்கும். நம்ம அந்த 50 ரூபாய் இந்த க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் இந்த சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த துங்கபத்திரை அண்ட் ஹம்பி கர்நாடகத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. இதை வந்து யார் வந்து மீட்டு கொடுப்பார் அப்படின்னா அந்த வித்யாரண்யர், அந்த குரு, அவருடைய அந்த சொல் பேச்சை கேட்டு தான் இவங்க ஹரிஹரரும் புக்கரும் வந்து ஒரு நகரத்தை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த நகரம் வந்து வித்யாநகர், ஓகேங்களா. இந்த குருவோடைய ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக வித்யாநகர்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பின்னாடி தான் வந்து விஜயநகர் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிடும். விஜயநகர் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா வெற்றியின் நகர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த முத்திரை இது முக்கியம். விஜயநகர அரசோடைய முத்திரை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு டைமு. வராகம் மீன்ஸ் பன்றியோடைய உருவம். இது வந்து ஒரு விஷ்ணுவோடைய அவதாரம், ஓகேங்களா. இவங்க வந்து விஷ்ணுவை வந்து வழிபட்டாங்க. வைணவர்களாக இவங்க வந்து ஒரு வைணவர்களாக இருந்திருக்கிறாங்க. விஷ்ணுவை வந்து வழிபட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 4 வம்சம் இருக்குது, ஓகேங்களா. 4 வம்சத்தில் சங்கம வம்சம் பீரியட் வந்து 1336 to 1485 வரைக்கும். சாளுவ வம்சம் 1485 1505 வரைக்கும். துலுவ வம்சம் 1505 1570 வரைக்கும். ஆரவீடு வந்து 1570 1650 வரைக்கும், ஓகேங்களா. இந்த 4 இதுவும் வந்து உங்களை ஒரு அதாவது வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது எந்த வம்சம் முன்னாடி வரும், எந்த வம்சம் பின்னாடி வரும்ன்ட்டு இதை நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சங்கம வம்சத்தில் ஹரிஹரர் 2 புக்கர். விஜயநகர அரசை வந்து நிறுவியவர்கள் ஹரிஹரர். கர்நாடகம் பர்கூர் கோட்டையை கட்டியவர். கர்நாடகத்தில் உள்ள அந்த பர்கூர் கோட்டையை வந்து கட்டியவர் இந்த ஹரிஹரர். ஒரு கன்னட கல்வெட்டு. இதில் வந்து கர்நாடகாவில் வித்யா விலாஸ் இது வந்து மிகுந்த அறிவும் திறமையும் கொண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த கர்நாடக வித்யா விலாஸ் அப்படின்ற ஒரு கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்குது. ஆங்கிரேய விபாடா அப்படின்னா எதிர் அரசர்களுக்கு தீ போன்றவர் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு சொல்லியிருக்குது. அந்த உறுதிமொழி காக்கிறதுக்காக அந்த நிலப்பிரபுகளை வந்து தண்டிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஹரிஹரருக்கு உண்டானது. நெக்ஸ்ட் வந்து புக்கர். இந்த புக்கர் வந்து தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த முதல் விஜயநகர மன்னர், ஓகேங்களா. தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த ஃபஸ்ட்டு விஜயநகர மன்னர் யாருன்னா புக்கர். நெக்ஸ்ட் வந்து பிரௌத்தராயன் அல்லது பிரௌத் தேவராயன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அப்போ பிரௌத் ராயன்னாலும் பிரௌத் தேவராயன் அப்படின்னாலும் யார் அப்படின்னா புக்கர். ஹொய்சால அரசு வீழ்ச்சிக்கு பின்னாடி 1346 ஹொய்சால அரச பகுதியை வந்து அனைத்துமே வந்து விஜயநகரத்துக்கு கீழே வருது, ஓகேங்களா. அந்த ஹொய்சால அரசு வந்து யாருன்னா 3ஆம் வீர பல்லாளன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அவருக்கு கீழே தான் இந்த ஹரிஹரரும் புக்கரும் வந்து வேலை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த புக்கருடைய மகன்கள் வந்து யார் அப்படின்னா குமாரகம்பண்ணா ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து 2ஆம் ஹரிஹரர், ஓகேங்களா. இந்த குமாரகம்பண்ணா இவர் வந்து மதுரை சுல்தானுக்கு வந்து முடிவு கட்டுவார், ஓகேங்களா.
அலாவுதீன் சிக்கந்தரா, அதாவது அலாவுதீன் சிக்கந்தராவோ தான் வந்து கடைசி இந்த மதுரை சுல்தானாக இருப்பார். இவருக்கும் வந்து சண்டை நடக்கும்போது இந்த குமார கம்மனா வின் பண்ணி அந்த இதை வந்து இவர் கைப்பற்றிக்குவார். ஓகேங்களா. மதுரா விஜயம். இந்த மதுரா விஜயம் யார் எழுதுவா அப்படின்னா கங்காதேவி. இந்த கங்காதேவி யார் அப்படின்னாக்க இந்த குமார கம்பனோட ஒய்ஃபு. ஓகேங்களா. இந்த குமார கம்பனோட ஒய்ஃபு கங்காதேவி எழுதின இந்த நூல் வந்து மதுரா விஜயம். இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல். இதில் ஜலாலுதீன் முகமது அப்படின்றவரை பற்றி எழுதியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா. அதில் தாமிரபரணி ஆறு பசுவை வெட்டி ரத்தத்தில் வந்து கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததாக அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு அரசராக இந்த ஜலாலுதீன் முகமதுவை வந்து அவங்க காட்டியிருக்கிறாங்க அந்த நூலில். ஓகேங்களா. இதனால் இந்த விஜயநகர பேரரசு வந்து ராமேஸ்வரம் உள்ளிட்ட தென்னிந்தியா முழுவதுமே வந்து இந்த புக்கர் வந்து வருவார். ஓகேங்களா. ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த தென்னிந்தியா முழுவதுமே இந்த புக்கர் வந்து அவருடைய ஆட்சி வந்து பறந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து மதுரை சுல்தானியம். இது வந்து என்னென்னா ஜலாலுதீன் ஆசன் கான் இவர் தான் வந்து தொடங்கி வைப்பார். 1335 1339 வரைக்கும். கியாசுதீன் முகமது அப்படியே வருவாங்க ஒவ்வொருத்தராக. இவருக்கு அப்புறம் இவருன்ட்டு இந்த கியாசுதீன் காலம். இவர் வந்து இபின் பதுதா மதுரைக்கு வந்து வருகை புரிவார். இவர் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்லியிருப்பார். இபின் பதுதா யார் அப்படின்னா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. ஓகேங்களா. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி புக்கில். இபின் பதுதா வந்து ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. அவர் மதுரைக்கு வரும்போது இந்த ஆட்சியை வந்து பார்க்குறாரு. அது வந்து ரொம்ப கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லியிருப்பார். மதுரா விஜயம். குளிக்கும் அது தாமிரபரணி ஆறு, அதாவது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த தாமிரபரணி ஆறு வந்து பசுவோடைய ரத்தத்தை கலந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாவமான ஒரு கொடூரமான ஒரு காலமாக வந்து இருந்திருக்கு இந்த கியாசுதீன் காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மதுரா விஜயத்தில் கங்காதேவி. இந்த கங்காதேவி வந்து குமார கம்மனோட ஒய்ஃப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சங்க வம்சத்தோடைய முடிவு. புக்கர் வந்து இறந்து போயிடுவார். ஹரிஹரர் வந்து இரண்டாவதாக பதவி வகிப்பார். இரண்டாவது ஹரிஹரர். இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ இதில் யார் முக்கியமான ஆளுமை, அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுடைய ரோல் என்ன, அது மட்டும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு முதலாம் தேவராயர். ஓகேங்களா. இந்த முதலாம் தேவராயர் வந்து யார் அப்படின்னாக்க இந்த இரண்டாம் ஹரிஹரனுடைய பையன்தான் வந்து முதலாம் தேவராயர். இவர் வந்து கஜபதி அரசர் ஒடிசா. ஓகேங்களா. ஒடிசா அரசரோட மோதுவார். இவர் துங்கபத்ரா ஆற்றுக்கு இடையில் அணையை வந்து கட்டியவர். இங்கே வந்து முத்து மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பார் இந்த முதலாம் தேவராயர். சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் தேவராயர். சங்க வம்சத்திலே வந்து சிறந்த ஒரு அரசர் யாருன்னா இரண்டாம் தேவராயர். ஓகேங்களா. இப்போ நம்ம இரண்டாம் தேவராயரை பற்றி பார்க்கலாம். இந்த இரண்டாம் தேவராயர் விஜயநகரம் வந்து செழுமையானது, பலம் வாய்ந்ததாக இருந்திருக்கு இவருடைய காலத்தில். இந்த கல்வெட்டு குறிப்பில் கஜபெட்டகாரா அப்படின்னா யானையை வேட்டையாடுபவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து பேர் இருக்குது. கஜபெட்டகாரா அப்படின்னு கல்வெட்டில் வந்து குறித்து வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. கஜபதி அப்படின்றது வந்து ஒரிசா அரசர்களை வந்து தோற்கடிச்சிருப்பார். ஒரு சான்ஸ்கிரிட் புத்தகம் வந்து மகாநாடக சுதானுதி அப்படின்ற ஒரு புக்கு. இதில் பிரம்மசூத்திரத்தின் மீது பாத ராயனாவின் விமர்சனம். ஓகேங்களா. அதாவது மகாநாடக சுதானுதி இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் புக்கு. இல்லை பிரம்மசூத்திரத்தின் மீது பாத ராயனாவின் விமர்சனம் அப்படின்றதும் இந்த 2 புக்கு. முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை வந்து பணியில் அமர்த்தியிருப்பார். அப்துல் ரசாக் வந்து வருகை, அதாவது முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை வந்து பணியில் அமர்த்துறதுக்காக இந்த அப்துல் ரசாக்கை வந்து கூட்டிகிட்டு போய் அவரை
அந்த குதிரைப்படை வீரர்களுக்கு வந்து பயிற்சிலாம் கொடுத்துருப்பாரு. கடைசி சங்க ஆட்சியாளர் யார் அப்படின்னாக்க 2ஆம் விருபாக்ஷர். ஓகேங்களா, கடைசி சங்க ஆட்சியாளர் வந்து 2ஆம் விருபாக்ஷர். கமாண்டர் இவர் வந்து ஒரு சாளுவ தளபதி. ஓகேங்களா, சாளுவ நரசிம்மர் இவரை வந்து கொலை பண்ணிடுவாங்க. 2ஆம் விருபாக்ஷரா, அதாவது கமாண்டர் இந்த 2ஆம் விருபாக்ஷர் இவர் தான் வந்து கடைசி சங்க ஆட்சியாளர். இவருடைய தளபதி யார் அப்படின்னா கமாண்டர். இவருடைய அந்த விருபாக்ஷருடைய தளபதி சாளுவ நரசிம்மர் என்ன பண்ணுவார்னா கொலை செஞ்சுட்டு சாளுவ வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அவங்களோட தளபதிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அரசரை வந்து கொலை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆட்சியை ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதேமாரி முகல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பையன் வந்து அப்பாவை வந்து கொலை பண்ணிவிட்டு தன்னுடைய ஆட்சியை வந்து அவங்க வந்து ஆட்சியை வந்து அமைச்சுக்குவாங்க. அதேமாரி தன்னுடைய மருமகன் வந்து மாமனாரை கொலை பண்ணிவிட்டு ஆட்சியை பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி வந்து வரும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து இவருடைய தளபதியே 2ஆம் விருபாக்ஷரோட தளபதி சாளுவ நரசிம்மர் என்ன பண்ணிவார்னா அந்த 2ஆம் விருபாக்ஷரை தன்னுடைய அரசரை வந்து கொலை பண்ணிவிட்டு தளபதி வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்க. அவர் ஃபார்ம் பண்ணது தான் சாளுவ வம்சம். ஓகேங்களா, இந்த சாளுவ வம்சத்தை வந்து நம்ம விஜயநகரம் பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி வந்து உங்களுக்கு அந்த விஜயநகரம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் ஒரு கதை மாதிரி நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். யாருக்கு அடுத்தது யார் வரா அப்படின்றது. இல்லைனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் ஒரு மைண்ட் மேப் மாதிரி நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் 2ல். தேங்க்யூ.